ராஜபோகமான வாழ்க்கை. இதை விட்டுட்டு வெளியே போனால் வெயில் தான், ஆடு தான் மேய்க்கணும். He knows everything. ஆனால் ஒன்று அவர் தெரியும். இன்னொன்று ஒரு வார்த்தை போட்டாங்க பார்த்தீங்களா, தேவ சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்து கொண்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி இன்னொரு வசனம் போட்டீங்க இல்லையா, தேவ சித்தம் செய்ய ஆசை. தேங்க்யூ. இல்லை சொல்ல மாட்டீங்களா? விருப்பம்தான். இப்போ நீங்கள் என்ன பார்த்து கேட்டிங்கன்னா, ஐயா நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ண மாட்டிங்களா? நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் வீணாயிடும். என்னங்க, இன்றைக்கி தான் வாசித்தேன். அதாவது இந்த வண்ணத்து பூச்சி புழுவாக இருக்கும்போது மிதிக்கிறான், வண்ணத்து பூச்சாய் மாறும்போது பின்னாலே ஓடுறான். புழுவாக இருக்கும்போது அதை வெறுக்கிறான், அதை அடிக்கிறான். ஆனால் வண்ணத்து பூச்சா மாறும்போது அதை பிடிக்க ஓடுறான். கரங்களை உயர்த்தி. இன்றைக்கி நீங்கள் புழுவாக இருக்கலாம், ஒரு காலம் நீங்கள் வண்ணத்து பூச்சியாக மாறுவீங்க. ஏன் ஓடுறான் பின்னால்? அன்னைக்கு புழுவாக இருந்துச்சே, ஏய் அதை எடு, செருப்பு எடு, தொடப்பம் எடு, அதை எடு, காலையில் நசிக்கலாம். அன்னைக்கு வெறுத்த உலகம் இன்னைக்கு கலர் கலராக வருது, பறக்குது, ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருக்குது. உங்களுக்கு தான் சொல்கிறேன். பின்னாலே ஓடுறான் இல்லையா? அவன் இருக்க இடத்துக்கு அது வருது. என்ன ப்ராக்டிஸ் பண்ணி பழக்கம் இல்லையா? பின்னாலே ஓடுவீங்கல்ல, அது பின்னாலே ஓடுவீங்க, அது அங்கே அங்கே ஓடுவீங்க தான். உங்களுக்கு அதே நிலைமை கர்த்தர் உருவாக்குவார். ஒரு நாள் உங்கள் பின்னால் உலகம் ஓடி வரும், ஜனங்கள் ஓடி வருவாங்க. இன்னைக்கு உங்களை அசட்டை பண்ணலாம். அது ஒரு 3 சொல்லி முடிக்கிறேன். சொல்லுங்கள். இஸ் கிளைம், அவருடைய உரிமை, நான் தான். 2வது அவருடைய கன்சர்ன், அவருடைய அக்கறை. 3வது அவருடைய கம்பேஷன், அவருடைய மனதுருக்கம். அது நேற்றே சொல்லிட்டேன், கம்பேஷன். யோசித்து பாருங்களேன், காதை வெட்டினா பிடிக்க வந்தவன் அவனை போய் காதை தொட்டு சுகமாக்கி திருப்பி அவன் வெட்ட மாட்டான்னு நினைச்சேன். என்னம்மா வெட்ட மாட்டானா? முழு வெறியோடு வெட்டுவான். இப்போ நீ ஆளை வச்சு அடிக்கிறியா? உன் ஆளா? இப்போ முழு வெறியோடு, இப்போ முழு ஸ்ட்ரென்த்தோடு வருவான். இப்போ புரியவே இல்லை. இப்போ எப்படி தான் வருவான்? முழு பலத்தோடு வருவான். அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஸ்டில் சொல்லுங்க, மனதுருக்கத்தின் ஆண்டவர். எல்லாம் எழுந்திருந்து கடைசி சொற்றொடர் இஸ் கமிஷன். ஹலோ, இவ்வளோ சூழ்நிலையில் மத்தியில் உடனே சொல்கிறாரு, பிதா எனக்கு தந்த பாத்திரம். எல்லாம் சொல்லுங்கள், பிதா எனக்கு தந்த வேலை. ஹலோ.